கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாதாக. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 91. சங்கீதம் 91ஆம் அதிகாரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிக்கலாம். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல நேரத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் கடந்து வந்த ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அங்கங்கே வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும் என்று சுபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவர் நடத்துவாராக. இந்த நாளிலே நாம் சற்று நேர தியானத்திற்காய் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை ஸ்தோத்திரம் நாம் இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். யோசுவாவின் புத்தகத்திலே ஸ்தோத்திரம் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே தேசத்தை பிடிக்கும்படி யோசுவா ஆமென் ஸ்தோத்திரம் அதற்கு முன்பதாக தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 2 பேரை அனுப்புகிறதாய் பார்க்கிறோம். அந்த 2 பேர்கள் அவர்கள் ஸ்தோத்திரம் எரிகோவை அவர்கள் வேவு பார்க்க வருகிறார்கள். இந்த எரிகோவை அவர்கள் வேவு பார்க்க கடந்து வரும்போது அவர்கள் தங்குகிற இடம் ராகாப் என்கிற ஒரு வேசியின் வீடு. அவளுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் அவளுடைய வீட்டிலே தான் ஊழியக்காரர்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே உண்டாகிறது. அவள் சந்தோஷமாய் இந்த ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்கிறாள். அவர்களை மறைத்து வைக்கிறாள். அந்த எரிகோவினுடைய ராஜா இந்த செய்தியை கேள்விப்பட்டு 2 வேவுகாரர்கள் உன் வீட்டுக்கு வந்தார்களே என்று சொல்லி விசாரிக்க ஆட்களை அனுப்பும் பொழுது 2 வேவுகாரரையும் இவள் மறைத்து வைத்து அப்படி வந்த ஆட்களிடத்திலே வந்தது உண்மைதானா எங்க போனாங்கன்னு தெரியாது என்று அனுப்பிவிட்டு இந்த 2 ஊழியக்காரர்கள் வேவுகாரரையும் பாதுகாக்கிறாள். பாதுகாத்து விட்டு அவள் 2 பேரை பார்த்து இவள் சொல்லுகிறாள், நீங்கள் ஸ்தோத்திரம் இந்த தேசத்தை பிடிக்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு எங்கள் தேசத்தை தரப்போகிறார். ஆனால் என் குடும்பத்தை நீங்க என்ன பண்ணணும், தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் வேண்டிக் கொள்கிறதாக பார்க்கிறோம். எனவே இந்த 2 வேவுகாரர்களும் அவளுக்கு சொல்லுகிறார்கள், நீ ஒன்று செய், எங்களை நீ இவ்வளவு காப்பாற்றி இருக்கிற ஒரு சிவப்பு கயிற்ற ஜன்னலிலே கட்டி வை. நாங்கள் தேசத்தை பிடிக்க வரும் பொழுது அந்த சிவப்பு கயிற்றை நாங்கள் கண்டு நாங்கள் உன்னையும் உன் குடும்பத்தையும் வீட்டில் இருக்கிற யாவரையும் அழிக்காம பாதுகாப்போம் என்று சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாம் வாசித்த வசனத்திலே நாம் இவ்விதமாய் பார்த்தோம். அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள்.
தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு பெரிய அழிவு தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் இதன் நடுவிலிருந்து கர்த்தர் நம்மை நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்த வேண்டும். அப்படியானால் இந்த ஸ்தோத்திரம் ராகாப் என்கிற இந்த சகோதரி, இவருடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் அவள் செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். எதற்காக? ஸ்தோத்திரம். அதனுடைய 13வது வசனத்தில் அவள் சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். அவள் என்ன கேட்கிறான்? நீங்க எங்களை அழிக்க மாட்டீங்க, எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பீங்க என்பதற்கான ஒரு அடையாளம் எனக்கு வேண்டும். அந்த அடையாளமாக தான் இந்த சிவப்பு கயிற்றை வேவுகாரர்கள் கட்டி வைக்க சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அந்த சிவப்பு கயிற்றை அவள் ஸ்தோத்திரம் கட்டி வைக்கிறாள். விசுவாசத்தோடு அந்த ஜன்னலில் கட்டி வைக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பம் அழிய போவது இல்லை, என் குடும்பம் பாதுகாக்கப்படும். ஆமென். ஸ்தோத்திர. தேசத்துக்கு அழிவு வரும்போது கர்த்தர் எங்களை அதன் நடுவில் எங்களை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவள் அந்த சிவப்பு கயிற்றை கட்டி வைக்கிறதாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, சிவப்பு என்பது அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்திலே அது ஒரு ஆபத்தின் அடையாளமாக கருதப்பட்டாலும் வேதத்திலே ஸ்தோத்திரம் இங்கே அந்த சிவப்பு கயிறானது ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையிலே தான் அழிக்காதபடி அழிந்து போகாதபடிக்கு அவள் எவ்விதமாய் சிவப்பு கயிற்றை கட்டி வைத்தாளோ அது ஒரு அடையாளமாக அவள் கை கொண்டாளோ இல்லைன்றால் கட்டி வைத்தாள். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே நம் அழிந்து போகாதபடிக்கு ஸ்தோத்திரம் அவருடைய ரட்சிப்பு நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு இருப்பாயானால், நீ ரட்சிப்பை தரித்துக் கொண்டு இருப்பாயானால் நீ தேசத்தோடு சேர்ந்து நீ அழிய போவது இல்லை. இரண்டாவது, இந்த சிவப்பு கயிற்று எதை அடையாளமாய் காண்பிக்கிறது என்றால் பாதுகாப்பை காண்பிக்கிறது. ஸ்தோத்திர. தேசத்துக்கு வரக்கூடிய நாசத்திலிருந்து, அழிவிலிருந்து, யுத்தத்திலிருந்து, எல்லாரும் அழியக்கூடிய நிலைமையிலிருந்து இந்த சிவப்பு கயிற்றை கட்டி வைத்த ராகாபின் குடும்பம் தப்புவிக்கப்பட போகிறது, பாதுகாக்கப்பட போகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, இந்த சிவப்பு கயிறு என்பது ஸ்தோத்திரம் பாதுகாப்பின் ஒரு அடையாளமாய் அவள் கட்டி வைத்தாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த சிவப்பு கயிறு என்பது நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையோடு அதை கட்டி வைக்கிறாள். இதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையற்றவளாக வாழ்ந்தாள். ஆனா இந்த ஊழியக்காரர்கள் வேவுகாரர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த சிவப்பு கயிற்றை அவள் கட்டி வைக்கிறார். இந்த சிவப்பு கயிற்றை ஸ்தோத்திரம் பார்க்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா, என் தேவன் அழிவிலிருந்து என்னை காப்பாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை தப்புவிப்பார்கள், என்னை அழிக்காதபடிக்கு என்னை அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையோடு இந்த சிவப்பு கயிற்றை அவள் கட்டுகிறதாய் பார்க்கிறோம். நான்காவது, இந்த சிவப்பு கயிறு எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த காலத்திலே அவர் பிறக்கவில்லை என்றாலும் அதற்கு முன்பாய் பல நூற்றாண்டுகள் கழித்து அவர் பிறக்க போகிறார். அவர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அவர் ஆமென் ரத்தம் சிந்த போகிறார். அந்த ரத்தம் ஆமென் அல்லேலூயா பாவங்களை கழுவக்கூடியது என்பதற்கு அடையாளமாய், என்னை ஸ்தோத்திரம் ரட்சிப்பதற்கு ஆமென் அது போதுமானது என்பதற்கு அடையாளமாய் இந்த சிவப்பு கயிறு அந்த ஜன்னலிலே கட்டி வைக்கப்பட்டது. அல்லேலூயா. பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் செய்தது போல நாமும் விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்புக்காக ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் நம் நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் எழும்ப வேண்டும். ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, தேவன் நம்மை பாதுகாக்கும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்ன செய்கிறது? ரோமர் 5:9 சொல்லுகிறது. ரோமர் 5 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. ரோமர் 5 அதிகாரம் 9 வசனம்.
கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே. அப்படியானால் அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். ஸ்தோத்திரம். ராகாப் என்பவள், அவள் ஸ்தோத்திர வேசியாக ராமன் எரிகோ பட்டணத்திலே அவள் காணப்பட்டவள். அவளுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தது. அவள் ஒரு பாவியாக அவள் காணப்பட்டாள். ஆனால் அவள் எப்பொழுது இந்த சிவப்பு கயிற்றை கட்டி வைத்தாளோ அது இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாய் இருந்ததோ அவள் ஸ்தோத்திர ஒரு நீதிமானாய் கணக்கிடப்பட்டாள். நம்ம அல்லேலூயா, இயேசுவின் ரத்தம் அல்லேலூயா நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. கோபாக்கினிலிருந்து உன்னை தப்புவிக்கிறது. ஒரு பெரிய கோபாக்கினை உலகத்துக்கு நேராய் கடந்து வரும்போது அதன் நடுவில் நீ காப்பாற்றப்பட வேண்டுமே. ஆனால் நீ ஸ்தோத்திரம் நீதிமானாய் இயேசுவின் ரத்தத்தினாலே மாற வேண்டியது அவசியம். இரண்டாவது, இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? கொலோசியர் 1:20 வசனம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி போதும். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன உண்டாக்குகிறது? சமாதானத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பகைஞர்களாய் இருந்தோம், நாம் பகைக்கப்படுத்தவர்களாய் இருந்தோம், துரோகிகளாய் இருந்தோம். ஆனால் ஸ்தோத்திரம், இயேசுவினுடைய ரத்தம் நமக்கு பிதாவுக்கும் நமக்கும் இடையில சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நமக்கு ஒரு சமாதானத்தை தரக்கூடிய ரத்தமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லவே இல்லை. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், கலவரங்கள், போராட்டங்கள் ஸ்தோத்திரம் என்பவை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் அவர்கள் கழுவப்படும் போது அவர்கள் சமாதானத்தை பெறுவார்கள். தேசம் சமாதானத்திலே நிச்சயமாய் கடந்து வரும். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மூன்றாவது, இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது? 1 யோவான் 1:7 வசனம். 1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற நீதியின் செயல்கள் அல்ல, இயேசுவின் ரத்தம் தான் நம்மை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வசனம் சொல்லுகிற வெளிப்படுத்தல் 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் அவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவுகிறது. அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது. மாத்திரமல்ல, என்ன செய்கிறது? கழுவுகிறது. பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் 32:1 வாசிக்க வேண்டாம். 32:1 சொல்லுகிறது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டிலே பாவங்கள் மேசியா வருகிற வரைக்கும் மூடப்பட்டது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மூடப்பட்டது. ஆனால் இயேசு என்றைக்கு ரத்தம் சிந்தினாரோ, நமக்காய் மரித்தாரோ, இப்பொழுது பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? கழுவப்படுகிறது. அது இல்லாமல் போக கழுவப்படுகிறது. அப்போதான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுகிறது. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அதை வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வசனம் சொல்லுகிற வெளிப்படுத்தல் 12:11, சாட்சியின் வசனத்தினாலோ ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பிசாசை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது. பிசாசுக்கு அடிமையாக, உலகத்துக்கு அடிமையாக இருந்த நம்மை ஸ்தோத்திரம் ஜெயிக்கிறவர்களாய், மேற்கொள்ளுகிறவர்களாய், பலவான்களாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. எனவே அவள் அந்த சிவப்பு கயிற்றை தன்னுடைய வீட்டினுடைய ஜன்னலிலே அவள் கட்டி வைத்தது என்பது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை ஸ்தோத்திரம் நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தம் நம்முடைய வீடுகளில் தெளிக்கப்பட வேண்டும். அவருடைய வீட்டில் எப்படி அந்த சிவப்பு கயிறு அடையாளமாக இருந்ததோ, இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் இயேசுவின் இரத்தம் அடையாளம்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய வீட்டிலே இருக்கும் பொழுது, தெளிக்கப்படும் பொழுது சங்கார தூதன் உள்ளே பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் இந்த சிவப்பு கயிறை கட்டுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு உண்டாக்குகிறது? ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் சொல்லுகிற ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சிவப்பு கயிறை கட்டுவது என்பது எதை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று நீ அவரை விசுவாசிப்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவரின் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிவப்பு கயிறை அவள் கட்டி வைத்தது போல நீயும் உன் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவரை பற்றிக் கொள்ள வேண்டும். அவர் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். அவரை நீ பற்றிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30-31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ராகாபுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நான் என் வீட்டார் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், அழிஞ்சு போக கூடாது. அப்படியானால் ஸ்தோத்திரம், நாமும் கூட அல்லேலூயா நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீயும் உன் வீட்டார் பாதுகாக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நீ உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 12 கடைசி 12வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் என்ன செய்யப்படுகிறது? குமாரன் கோபம் கொள்ளுகிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச காலத்தில் என்ன செய்யப்பட போகிற கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் ராகாப் செய்தார். ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. என் எரிகோவின் மதில்கள் விழப்போகிறது. இந்த தேசத்தை ஆண்டவர் இஸ்ரவேலர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். இங்க இருக்கிற எரிகோவில் இருக்கிற எல்லா மக்களும் சங்கரிக்கப்பட போறாங்க. எரிகோ சாபங்கர் இந்த பட்டணமாய் மாறி இருக்கிறது. இதிலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. கோபத்திலிருந்து நான் தப்பு வைக்க வேண்டும் என்று அவள் எடுத்த முயற்சி தான் இந்த சிவப்பு கயிறாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய கோபாக்கினி நாள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 3:7. ஞான ஸ்நானம் எடுக்க கடந்து வந்த ஜனங்களை பார்த்து, ஞான ஸ்நானம் எடுக்க கடந்து வந்ததான ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிற வசனம், கண்டு வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஒரு பெரிய கோபம், நான் கோபாக்கினி நாள் வந்து கொண்டிருக்கிறது. வரும் கோபம் அப்படின்னா நமக்கு கோபம், ஆண்டோட கோபங்கள் பொங்குகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தப்பித்துக் கொள்ள ஒரு வகை ஆண்டவர் காட்டுகிறார். இயேசுவை பற்றிக்கொள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். உன் குடும்பத்தில் அந்த ரத்தத்தை நீ பற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீயே உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ உன் குடும்பத்தார் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் அந்த சிவப்பு கயிறை கட்டி வைத்து நம்பிக்கையோடு அவள் காத்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வீடு எங்க இருந்தது என்றால் அந்த எரிகோவினுடைய மதில் சுவர், இந்த அலங்கம் மதில் சுவர், அந்த மதில் சுவருக்கு மேல வீடு கட்டியிருந்தான். அப்ப எந்த அளவுக்கு அந்த மதில் சுவர் அகலமா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அப்போ அவள் ஸ்தோத்திர சிவப்பு கயிறை கட்டி வைத்த நாள் முதற்கொண்டு அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள்.
என்னை ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த பாவம் நிறைந்த சாபம் நிறைந்த எரிகோவிலிருந்து நான் வெளியே போக விரும்புகிறேன். நான் பரிசுத்தமாய் மாற விரும்புகிறேன். நான் சாட்சியாய் இருக்க விரும்புகிறேன். நான் தேவனை ஆராதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற நாளுக்காய் அவள் காத்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லேலூயா ஆமென் 6ஆம் அதிகாரத்திலே எரிகோவை இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளாய் சுற்றி வருகிறார்கள். 7 நாள் சுற்றி வர்றாங்க. 7 நாள் சுற்றி வரும்போது மேல ராகாப் அதை பார்த்து கொண்டுதான் இருப்பாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வருகிறார்கள். எரியோ இன்னும் சில நாட்களுக்குள்ள இடிந்து விழப் போகிறது. நான் ரட்சிக்கப்பட போகிறேன். இதிலிருந்து நான் வெளியே காப்பாற்றப்பட போகிறேன். ஒரு புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க போகிறேன். தேவ ஜனங்களோடு ஒன்றாய் வாழப் போகிறேன். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு உண்டாக போகிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு அவள் மேலே ஆராதித்துக் கொண்டிருந்தார். 7வது தடவை இஸ்ரவேல் ஜனங்கள் 7ஆம் நாள் 7வது தடவை சுற்றி வரும்போது எரிகோவுடைய மதில் அலங்கம் இடிந்து விழுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், எரிகோவை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும். அங்க இருக்கிற ஒன்று நீங்கள் இருக்க கூட அது சாபம் நிறைந்த பட்டணம். ஆனா எல்லாவற்றையும் அடித்தாலும் ராகாபின் குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 17-18 வசனங்கள். சாபத்தீடாயிருக்கோ உயிரோடு இருக்க கடவர்கள் எரிகோவில் இருக்கிற எல்லாமே சாபத்தீடா இருக்கும். அதில் இருக்கிற எல்லாமே அழிக்கப்பட வேண்டியது. ஆனால் நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னை வேசி மறைத்து வைத்தபடினால் அவளும் அவளோடு கூட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பாருங்க ஸ்தோத்திரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ராகாபையும் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் பண்ணினார்கள். பட்டணத்தையும் யாவையும் சுட்டெடுத்தார். பாருங்க எவ்வளவு பெரிய அழிவு அந்த பட்டணத்துக்கு வந்தது. ஆனால் நடுவில் இருந்து ராகாப் காப்பாற்றப்படுகிறார். ஆனா இங்க ராகாப் மாத்திரமல்ல, ராகாப் தான் வேவுகாரை ஏற்றுக்கொண்டாள். ஆனா என்றைக்கு சிவப்பு கயிறு அவள் கட்டி வைத்து காத்திருக்க ஆரம்பித்தாளோ அவளோடு கூட அவளுடைய தகப்பன், அவளுடைய தாய், அவளுடைய சகோதரர்கள், குடும்பத்தார் இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா இவங்க சுவிசேஷ அறிவித்திருக்கிறார். அழிவு வரப்போகுது, என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்குள்ள யார் வர்றீங்களோ அவங்க பாதுகாப்பா இருப்பீங்க. இந்த பாருங்க சிவப்பு கயிறை கட்டி வச்சிருக்கிறேன். நான் ஸ்தோத்திரம் இதனால காப்பாற்றப்படுவேன். என் வீட்டுல இருந்தா நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க. எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தார் எல்லாரும் அவருடைய வீட்டிலே வந்து ஸ்தோத்திரம் அவளோடு ஏமன் இருந்தார்கள். இப்பொழுது எரிகோவிட மதில் இடிந்து விழுந்த போது அதில் இருக்கிற எல்லாமே சங்கரிக்க அழிக்க ஆண்டவர் கட்டளையிட்ட பொழுது ஸ்தோத்திரம் இவருடைய வீடு மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. எரிகோவில் இருக்கிற எல்லாரும் சங்கரிக்கப்பட்டார்கள். ராகாவை அவளோடு குடும்பத்தாரையும் தவிர. அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். இந்த ராகாப் அவன் ஸ்தோத்திரம் ஒரு புறஜாதி இல்லாவிட்டால் அவள் ஸ்தோத்திரம் இந்த எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள். அவளை யாராய் கர்த்தர் மாற்றினார் தெரியுங்களா? தாவீதுக்கு பாட்டி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும். அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 இருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 1:5.
சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ராகாபின் பேர் இப்ப எங்க வந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஒரு சில பெண்களுடைய பேர் வந்திருக்கிறது, சோதரம். அதுல ஒருத்தியாரு ராகா. நம்முடைய வாழ்க்கை இதற்கு முன்பாக எப்படி இருந்தது? அவ்வளவு வேசியாக வாழ்ந்தார். இன்றைக்கு அவள் ஸ்தோத்திரம் சிவப்பு கயிறை கட்டி அவள் அல்லேலூயா ஆண்டவரை பற்றி கொண்டாளோ, விசுவாசித்தாளோ, தன்னை தாழ்த்தினாளோ, அவள் காப்பாற்றப்பட்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோட வம்ச சந்ததியில் அவள் ஒருத்தியாக மாறினாள். வேதத்தில் அவருடைய பேர் எழுதப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு நம்முடைய தேசத்திலே, உலகத்திலே நாமல் சோதரம் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் நடுவில் நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நாம் பற்றிக் கொள்ளும். எல்லா கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. நம்ம யாருடைய கரங்களில் ஒரு நிமிஷம் தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ராகாப் என்கிற வேசி அல்லேலூயா சிவப்பு கயிறு தன்னுடைய ஜன்னலிலே, வீட்டு ஜன்னலிலே கட்டி வைத்த பொழுது வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டான். நம்பிக்கையோடு அந்த சிவப்பு கயிறு கட்டி வைக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது ரட்சிப்பின் அடையாளமாய் இருக்கிறது. ஓ, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. இந்த ரட்சிப்பை நீ அடையாளமாய் தரித்துக் கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் இருக்க வேண்டும். சிவப்பு கயிறு என்பது நம்பிக்கையின் அடையாளம். நீ நம்பிக்கை உள்ளவனாக வாழ வேண்டும். இந்த சிவப்பு கயிறு என்பது பாதுகாப்பின் அடையாளம். ஸ்தோத்திர கிறிஸ்து இயேசுவிடத்தில் மாத்திரமே பாதுகாப்பு உண்டு. அவர் மாத்திரமே உன்னை பாதுகாக்க முடியும். சிவப்பு கயிறு என்பது இயேசு சிந்தின இரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. அந்த இரத்தம் தான் உன் பாவங்களை கழுவக்கூடியது. அந்த இரத்தம் தான் உன்னை சுத்திகரிக்க கூடியது. அந்த இரத்தம் தான் உன்னை போதுமான அமீன் சோதரவனை ஆசீர்வதித்து அமீன் நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடியது. இரத்தத்தை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். வரக்கூடிய அழிவில் இருந்து, கோபாக்கினுடைய நாளில் இருந்து ஆண்டவரே எங்களை நீங்க தப்ப வைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை தாரும். பரிசுத்தங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய தெய்வீகங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுவே. சிலுவை எங்கள் தஞ்சம், சுகமாயங்கு தஞ்சிடுவே. சிலுவை
நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழிவு கோபாக்கினி நாளிலிருந்து கர்த்தர் நம்மை தேசத்தின் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களையும் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல விடைக்காக நன்றிகளை எடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பன், இந்த நல்ல நாளில் நம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீங்க கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தம் எங்களுடைய வீட்டின் அடையாளமாக இருக்கட்டும். அதை பற்றிக்கொள்ள, அதை ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே தகப்பனே அதை பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய அழிவு, கொள்ளை நோய்கள், ஆண்டவரே கொடுமையான சம்பவங்கள் நிறைந்த காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீ இதை விட கோபாக்கினை நாள் ஒன்று வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் தப்புவிக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்புகளை கொண்டு வா, மனம் திருந்தாதவர்கள் மனம் திருந்தட்டும். ஆண்டவரே சபைக்கு வராதவர்கள் சபைக்கு கடந்து வரட்டும். எழுப்புதல் தேசத்திலே வரட்டும். தேசத்தின் மக்களை ரட்சிக்க வேண்டும், வியாதியிலிருந்து முற்றிலும் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். சபையாரை பாதுகாத்து பலவீனமா இருக்கிறவர்களை எல்லாம் சுகப்படுத்தி பலப்படுத்தி சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்தும்படி நான் சொல்லிக்கிறேன். எல்லாரும் கண்மணி போல காத்து சமாதானத்தை கட்டளையிடும் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ ആവിയുടെ അന്യോന്യം സമാധാനം വഴിനടത്തലും പാതുകാവും ഇന്നും സദാകാലങ്ങളിലും വരുക പര്യന്തം നാം അനേവരോടും കൂടെ ഇരുപ്പதாக. ആമേൻ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. കർത്താവേ ആശീർവദിപ്പാ.